சகாயம் யூடியூப் சேனல் வழங்கும் வஸ்ய வாராகி மந்திரம். வஸ்ய அஸ்வாரூடா வாராகி மந்திரம். வாராகி தேவி சக்தி மற்றும் பாதுகாப்பின் தெய்வமாக போற்றப்படுகிறாள். அஸ்வாரூடா வடிவில் அவள் குதிரை மீது சவாரி செய்யும் வடிவில் இருப்பதால் வேகமும் ஆற்றலும் முன்னேற்றமும் நம் வாழ்க்கையில் அடைய முடியும். இந்த வஸ்ய அஸ்வாரூடா வாராகியின் அங்க பிரத்யாங்க தேவதைகளை நாம் அறிந்து பூஜித்தால் உலகில் உள்ள அனைவரையும் வசப்படுத்தலாம். இந்த மந்திரம் பாதுகாப்பு, எதிரியை கட்டுப்படுத்துதல் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான சக்தியை அடையலாம். மந்திரங்களை உரிய முறையில் உச்சரிக்கும் பொழுது பக்தர்களுக்கு மனதில் கேட்ட பலனை தருவதாக கருதப்படுகிறது. இவ்வகை ஆன்மீக மந்திரங்களை உச்சரிக்கும் போது அவற்றின் முழு பொருளை அறிந்து உரிய வழிகாட்டலுடன் முன்னெடுப்பது நல்லது. வஸ்ய அஸ்வாரூடா வாராகி இவள் உங்களை எதிரியாக நினைக்கும் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் மற்றும் உண்மையான உங்கள் நலனில் விரோதத்தன்மையை உள்ளவர்கள் அனைவரையும் இவள் வசியம் செய்து அவர்களால் உங்களுக்கு தீங்கு வராமல் காப்பாள். அஷ்டகர்ம வஸ்ய வாராகி மந்திரம் பலிதம் ஆக வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியவைகள்: 1. உங்கள் குலதெய்வ அனுமதி நீங்கள் பெற வேண்டும். 2. உங்கள் குரு இந்த மந்திரத்தை சித்தி செய்திருக்க வேண்டும். 3. உங்கள் ஊர் எல்லை தெய்வங்களின் அனுகிரகம் வேண்டும். 4. உங்கள் அம்மா, அப்பா, மனைவி இவர்களின் அனுமதி வேண்டும். 5. உங்களுக்கான சுத்தமான தனிமையான ஓர் அறை அல்லது ரூம் வேண்டும். 6. நீங்கள் 48 நாட்கள் உடல் ஆடைகள் சுத்தமாக வைக்க வேண்டும். 7. மேல் சொல்ல நாட்களில் புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும். 8. 2 வேளையும் குளித்து ஜெபம் செய்ய வேண்டும். 9. காலை மாலை குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். 10. அடுத்தவர்களுடன் வீண் பேச்சு, சண்டை செய்யக்கூடாது. 11. உங்கள் குருவிடம் உபதேசம் பெற்று அவர் சொல்படி நடக்கவும். 12. அடுத்தவர்களின் பெண், பொன், நிலம் வேண்டி செய்யக்கூடாது. 13. 2 வேளையும் அம்மன் கோயிலுக்கு போய் வர வேண்டும். 14. வயதானவர், அனாதை, பைத்தியம் இவர்களிடம் கருணை வேண்டும். 15. ஜபத்தின் போது மனம் அம்பாளை மட்டும் நினைக்க வேண்டும். 16. செல்போன் பேசுதல் அதிகமாக தவிர்க்க வேண்டும். 17. ஜபத்தை மணிமாலையில் செய்யலாம், பரவாயில்லை. 18. ஜபத்தை கை விரல்களில் செய்தால் ஜபம் உடலில் தங்கும், உத்தமம். 19. ஜபத்தின் போது உங்கள் வாயில் கிராம்பு வைத்துக் கொள்ள வேண்டும். 20. ஜபத்தின் போது உங்களை சுற்றி 8 திக்கில் விளக்கு வைக்கவும். 21. ஜபசக்திக்கு தொட்டால் சினுங்கி அருகு, துளசி வேர் கையில் வைக்கவும். வாராகி சகாயம் யூடியூப் சேனல் வழங்கும் அஷ்ட கர்மத்தில் வஸ்ய வாராகி. ஆச்சமனம்: அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கணபதி தியானம்: சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயோ. பிராணாயாமம்: ஓம் பூஹ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தக்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யனஹ பிரச்சோதயாத். ஓமாப்போ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா போர்பவஸ்வரோம். சங்கல்பः: மமோபாக்த சமஸ்த துரித ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தம் ஸ்ரீ வஸ்ய அஸ்வாரூடா வாராகி பிரசாத சித்தியர்த்தம் ஸ்ரீ வஸ்ய அஸ்வாரூடா வாராகி மகா மந்திர ஜபம் கரிஷ்யே. குரு வந்தனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ऋष्यादिन्यासः: अस्य श्री वस्य वाराहि सर्ववशीकरण स्तोत्र महामन्दस्य नारद ऋषिः अनुष्टुप् छन्दः श्री वस्य वाराहि देवता ऐं बीजं क्लीं शक्तिः क्लौं कीलकं मम सर्वस्यार्थे जपे विनियोगः. नारद ऋषिये नमः. शिरसि अनुष्टुप् छन्दसे नमः. मुखे वस्य वाराहि देवतायै नमः. ह्राति ऐं बीजाय नमः. गुह्ये क्लीं शक्तये नमः. पादयोः क्लौं कीलकाय नमः. सर्वाङ्गे. करन्यासः:
ॐ ऐं सर्ववस्य वाराह्यै नमः। अङ्गुष्ठाभ्यां नमः। ॐ क्लीं सर्वस्य वाराह्यै नमः। तर्जनीभ्यां नमः। ॐ क्लौं सर्ववस्य वाराह्यै नमः। मध्यमाभ्यां नमः। ॐ सर्ववस्य अश्वारूढे नमः। अनामिकाभ्यां नमः। ॐ क्लीं सर्ववस्य वाराह्यै नमः। कनिष्ठिकाभ्यां नमः। ॐ क्लौं मम सर्ववसङ्करि कुरु कुरु टग टग नमः। करदलकरपृष्ठाभ्यां नमः। हृदयादिन्यासः। ॐ ऐं सर्ववस्य वाराह्यै नमः। हृदयाय नमः। ॐ क्लीं सर्ववस्य वाराह्यै नमः। शिरसे स्वाहा। ॐ क्लौं सर्ववस्य वाराह्यै नमः। शिखाय वषट्। ॐ सर्ववस्य अश्वारूढे नमः। कवचाय हुम्। ॐ क्लीं सर्ववस्य वाराह्यै नमः। नेत्रत्रयाय वौषट्। ॐ क्लौं मम सर्ववसङ्करि कुरु कुरु टग टग नमः। अस्त्राय पट्। ॐ भूर्भुवस्वरोम् इति दिग्बन्धः। ध्यानम्। धारे धारिणि देवी विश्वजननी प्रडो प्रतापान्विते दारे दीच विभक्ष यक्षदलिनी वाचाचल वारुणी लक्ष्मीकारिणी कीर्तिधारिणी महासौभाग्य संधायिनी रूपं देहि यशस्सददं वश्यं जगत्यावृतम्। पंचपूजै। लौं पृथिव्यात्मिकायै गन्धं समर्पयामि। हम् आकाशात्मिकायै पुष्पै पूजयामि। यं वायुवात्मिकायै धूपमाक्रापयामि। रम् अग्न्यात्मिकायै दीपं दर्शयामि। वम् अमृतात्मिकायै अमृतं निवेदयामि। सं सर्वात्मिकायै सर्वोपचारान् समर्पयामि। मन्त्रः। ॐ ऐं क्लीं क्लौं अश्वारूढे सर्ववस्य वाराह्यै मम सर्ववसङ्करि कुरु कुरु टக टக स्वाहा. அங்கன்யாசம் செய்யவும். ஓம் போர்பவஸ்வரோம் இது திக் விமோகக. தியானம். பஞ்சபூஜை செய்யவும். சமர்ப்பணம். மன்னிப்பு கோரல் செய்து ஜபத்தை முடித்துக் கொள்ளவும். ஜபம் முடித்த பின்பு வஸ்யவாராகியின் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவும் முடித்த பின்பும் மூன்று தடவை நீங்கள் சொல்ல வேண்டும். வஸ்ய அஸ்வாரூடாவாராகி ஸ்தோத்திரம். अश्वरूढे रक्तवर्णे स्मित सौम्य मुखाम्बुजे राज्यस्त्री सर्वजन्तूनां वशीकरणनायिके वशीकरणकारार्थ पुरातेन निर्मितं तस्मात् तस्य वाराहि सर्वन्नेव समानय यदा राजमहाज्ञं वस्त्रं धान्यं महावसुः मह्यं तथादि वाराहि यदा त्वं वसमानय अन्तर्महिषिश्च मानसि व्यापारेषु सुभासुश्च यथा मामेवं सरदि तथा वश्यं वशं कुरु चामरं तोलिकां चात्रां राजा चिन्नानि यच्छति अभीष्टं सम्प्रतो राज्यं यथा देवीं वशं कुरु मन्मथस्मरणात् राम रति दुर्माया सह श्रीरत्नेषु महत्प्रेम तदा जनाय कामते मृगभाष्यादय सर्वे मां दृष्ट्वा प्रेममोहितः अनुगच्छति माम्येव तत्प्रसादात्यं गुरु वशीकरणकारार्थ यत्र यत्र प्रयञ्जतिः सम्मोहनार्थवादित्वा तत्कार्य तत्र कर्षय वसन्तीति सैवत्र वस्य कार्येषु तर्स्यते तदा मां गुरु वाराही वश्य कार्य प्रदक्षय वशीकरणबाणास्त्रं भक्ति अभक्ति निवारणं तस्मत् वश्यं वाराही जगत्सर्वं वशं कुरु वश्य स्तोत्रम् इदं दिव्या त्रिसन्ध्यं यः पठेन्नरः अभीष्टं प्राप्नोत्यात् वाक्तो रामं राज्यम् इतापि वः इति वश्य अश्वारूढा वाराही स्तोत्रं सम्पूर्णम्।